வெல்கம் டு அஜிஸ் பிளாக். இன்றைக்கி மட்டன் கறி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. இப்போது கடல் பாசி போட்டுக்கலாங்க. இப்போது வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கட்டுவோங்க. தக்காளி நல்லா கொஞ்சம் வெந்து வரும்போது உப்பு போட்டுருங்க. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். கல் உப்பு போட்டோன்னே இப்போ மட்டன் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. தனியாத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த கறி நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறிட்டு மூடிடுங்க குக்கரை. ஒரு நல்லா 3 விசில் வரைக்கும் வெந்துற வரைக்கும். இப்போ மசாலா வதக்கிக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ லவங்க பட்டை ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போது வெங்காயத்தை போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லைங்க, பெரிய வெங்காயம் தான் இருக்குது. இப்போ தேங்காய் துருவி வந்து போட்டுக்கோங்க. மிளகு போட்டுக்கோங்க. நல்லா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு. சோம்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. கசகசா ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா ஆறிட்ட பிறகு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் மட்டனு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை போட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி அதில் தூவி விட்டுடுங்க. இது செட்டிநாடு ஸ்டைல் மாதிரி இருக்குங்க. நல்லாயிருக்கும். இட்லி கூட, சப்பாத்தி கூட, சாப்பாடு கூட சாப்பிட்லாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.